பல படங்கள் பொட்டிக்குள்ளேயே கிடக்குது. விஜயுடைய அரசியலும் பொட்டிக்குள்ளே போயிடக்கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வை என்பது அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, பார்த்து கொண்டது, தெரிந்து கொண்டது. நீங்கள் ஒரு கூட்டம் போடுற ஒருத்தன் ஜோசிகாரன் குறித்து கொடுத்த மத்தியான உச்சி வெயிலில் ஒரு பந்தல் கூட இல்லாமல் நீ கேரவனாலேருந்து 20 நிமிஷம் வந்து பேசுகிற, ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். மக்கள் வெயிலில் காயுவாங்களே. அப்போ இதெல்லாம் உனக்கு அரசியல் அடிப்படை அறிவே இல்லை. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் நாங்கள் போடல. நான் தான் கேட்டோமே அப்படின்றாங்க. இல்லை, 12 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்களா? இந்தியாவிலேயே விஜய் ஒருத்தர் தான் கட்சி நடத்துகிறார். நீதிமன்றமே இல்லை, உயர் நீதிமன்றங்களே இல்லை, உச்ச நீதிமன்றங்களே இல்லை. ஸ்டாலின் என்ன டெல்லியினுடைய தலைமை நீதிபதியா? கிடையாது. அப்புறம் உயர் நீதிமன்றம் இருக்கு. ஐயா எங்களுக்கு பெர்மிஷன் தர கேட்ட தட்டுனா தர போறாங்க. எல்லா முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பது யாரு? தலைமை நீதிபதி. கண்டிப்பா. ஸ்டாலின் ஒன்று சர்வாதிகாரி ஸ்டாலின் அல்ல, அவர் ஹிட்லர் அல்ல, ஒரு ஜனநாயகவாதி. இந்த ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்ய முடிஞ்ச இறுதி கட்டத்தில் இருக்கார். அதனால அரசியலில் வெற்றி பெற்ற அத்தனை பேருமே ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க.